viewers, welcome to நம்ம Aathiras Kitchen. இன்னைக்கு ஹெல்த்தியான கோதுமை சாக்லேட் கப் கேக் செய்யறதுக்கு நான் 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். நீங்க மைதா மாவு யூஸ் பண்றதா இருந்தா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கேக்குக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு சமையல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாவை சலிச்சு எடுத்துட்டிங்கன்னா கேக் நல்லா பஃபியாக வரும், அதுக்காக தான். அப்படியே போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்துடும் கேக்கு. நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. இப்போது கேக்குக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் சுகர் கம்பேர் பண்ணும்போது நாட்டு சக்கரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுக்காக அது யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் 1/2 கப்பு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப்பு மில்க் எடுத்துக்கோங்க. 1 கப்பு மில்க் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டி ஃபார்ம் ஆகாத மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நான் வந்து கப் கேக் செய்கிறதுக்காக 5 கப் எடுத்திருக்கேன். 5 கப்லேயும் வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். வெண்ணெய் இல்லாட்டி நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம். இது கூட நான் ஓரங்களில் வந்து கோதுமை மாவு கொஞ்சமாக தூவி விடுறேன். கோதுமை மாவு தூவி விட்டுட்டிங்கன்னா கேக் பேக் ஆகி வரும்போது ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் ஷீட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கப்பில் மாவு தூவிக்கோங்க. இந்த மாதிரி 5 கப்புக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்து கப்பில் கொஞ்சமாக ஊற்றிடலாம். இப்போ கப்பில் மாவு ஊற்றும் போது 1/2 கப் அளவு மட்டும் மாவு ஊற்றிக்கோங்க. ஏன்னா கேக்கு பேக்காகி வரும்போது மேலே எழுந்து வரும், அப்போ வந்து கப்புக்கு மேலே பொங்கி வந்துடும். அதனால் 1/2 கப் அளவு மாவு ஊற்றுனீங்கன்னா கேக் வந்து கப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு வந்து பேக்காகி வரும். இதே மாதிரி 5 கப்லேயும் ஊற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் குக்கர் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடியில் விசில் வேண்டாம், அது கூட கேஸ்கட்டும் வேண்டாம். எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் குக்கர் வந்து ப்ரீஹீட் பண்ணுங்கள். இப்போ குக்கர் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கப்ஸ் எல்லாம் வச்சுருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க, கை சுற்றாமல். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 18 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். கேக் சில சமயம் 18 மினிட்ஸ்லேயே பேக் ஆயிடும். எனக்கு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் பேக் ஆச்சு. இப்போ செக் பண்ணிக்கலாம். கேக் நல்லா வெந்து வந்திருக்கு, ஒட்டலை. இப்போ கேக்கை வந்து எடுத்து ஆற வச்சுருங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் கேக் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் தான் கேக் ஒட்டாமல் வரும். இப்போ 20 மினிட்ஸ் கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், கேக்கு நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. டேஸ்டியான ஹெல்த்தியான சாக்லேட் வீட் கப் கேக் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.